வணக்கம் தோழர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே. இன்னைக்கு தேதி வந்து 16. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தை மாதம் முதல் கொண்டு எல்லாரும் நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். எல்லா மதத்துலேயுமே இஸ்லாமியர், கிறிஸ்துவர், ஹிந்து எல்லாமே. நான் 3 மதத்தையும் சார்ந்தவன் தான். ஏன்னா என்னோடய சகோதரியும் இஸ்லாமிய திருமணம் தான் பண்ணியிருக்கா. பைபிள் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு. அதோட வசனங்கள்லாம் ஒரு ஆறுதல் தரும் மனசுக்கு. மற்றபடி அண்ணாமலையார் இனி வரப்போகிறது எல்லாமே ரா கண்டென்ட்டாக போடுவோம். ரா கண்டென்ட் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேக்ரவுண்டு, இந்த பின்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம முகத்தை பவுடர் அடித்து அது இது செயற்கையாலாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்து தேவையும் இல்லை. நம்மளுக்கு நம்ம உண்மையாக சொல்லுவோம். இதுதான் நான், இப்படி தான் நான், இதுதான் என் முகம், இப்படி தான் நான் அப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். ரெண்டாவது நான் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சில விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கலாம், வெளியே சொல்ல தயங்கலாம். சரியா? இதுதான் உண்மை. அதை ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அது ரெண்டாவது உங்கள் இஷ்டம். ரெண்டாவது யாரையும் வற்புறுத்த மாட்டேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண போகிறீங்க, ஷேர் பண்ண போகிறீங்க, ஃபார்வர்ட் போகிறீங்க. பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். 3 நிமிஷமாக இந்த முகத்தை பார்க்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிக்க எனக்கும் விருப்பம் கிடையாது. அடுத்து நேற்று பயணிகள் கவனிக்கும் அப்படின்னு வசந்த் டிவியில் ஒரு படம் பார்த்தேன். அருமையான படம். வித்தார்த்துன்னு ஒரு நடிகர். ஆனால் அந்த படம்லாம் ஏன் ஓடலை அப்படின்றது தெரியல. அதுக்கு முன்னாடி குரங்காட்டி பொம்மைன்னு ஒரு படம் அவர் நடிச்சிருந்தார். அதுவும் ஏன் ஓடலை அப்படின்றது தெரியல. இப்படி நல்ல நல்ல படங்கள்லாம் ஏன் ஓட மாட்டேங்கிறதே தெரியாமையே இருக்குது. அப்போ இந்த இது இன்னும் இந்த இது நம்ம இன்னும் ஃபேண்டசிலே இருக்குமா அப்படின்றது எனக்கு புரியலை. எனக்கு நம்ம காலங்கள்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஃபேண்டசி, ஒரு மாதிரி வைப்பு, ஒரு மாதிரி மாசு காமிச்சா தான் ஓடுமா? இந்த மாதிரி யதார்த்தமான ஒரு வாழ்வியல்லாம் நடக்காதா? வாழ்வியலில் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளோ சிரமப்படுறாங்க, ஒரு அப்பாவும் எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாதா அப்படின்றது தெரியல. அதே போல் இந்த ஷாம் நடித்த 6 மெழுகுவர்த்திகள், அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியலை. அந்த படம் வாய்ப்பு கிடைச்சாலும் பாருங்கள். மகனை தேடி ஒரு மகன் அப்பா கண்டுபிடிக்க போவார். இந்த குரங்காட்டி பொம்மையில் தந்தையை தேடி இந்த வித்தார்த்து போவார். இது ரெண்டும் வித்தியாசம். நம்மது எல்லாமே தான். இதுதான் என் வீடு, இங்கே இருந்தால் என்னால் போட முடியும். இந்த பிளாக் ஸ்க்ரீனு, இந்த இது மூஞ்சி பவுடர் அடித்து இதெல்லாம் என்னால் போட முடியாது. நன்றி, வணக்கம்.